வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு க்ரோ மணி வித் மாறன். மியூச்சுவல் ஃபண்ட் ரிஸ்கின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டால் அது ஷேர் மார்க்கெட் மாதிரி தான், பணம் போயிடும்னு பயமுறுத்துவாங்க. ஆனால் இதில் உண்மை என்னென்னா அதை யாரும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட் பேசிஸை சிம்பிளாக பார்க்கலாம். அது சேஃபாக இல்லை ரிஸ்கியா, அண்ட் இம்பார்ட்டன்ட்லி ரிஸ்க்னா என்னன்னு நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கலாம். நோ ஜர்கன், நோ கன்ஃபியூஷன், ஸ்ட்ரைட்டாக ப்ராக்டிக்கலாக பேசுவோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட், ரிஸ்க்னா என்ன? நம்ம எல்லாரும் சிம்பிளாக யோசிப்போம், ரிஸ்க்னா நம்ம பணம் போயிடும்னு. ரிஸ்க்கும் வாலட்டிலிட்டியும் ஒன்றும் இல்லை, இது ரெண்டும் வேற வேற. மார்க்கெட்டை ஒரு கடல் மாதிரி இமேஜின் பண்ணுங்க. கடலில் அலைகள் எப்பவும் இருக்கும். சில டைங்களில் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும், சில டைமில் காமாக இருக்கும். இதுதான் வாலட்டிலிட்டி. இது நார்மல், இதை அவாய்ட் பண்ண முடியாது. இப்போ ஒரு ரெண்டு சினரியோஸ் பார்க்கலாம், ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம். ஷார்ட் டேர்மில் நீங்கள் நெக்ஸ்ட் வீக்குக்கு பணம் வேணும்னா மியூச்சுவல் ஃபண்ட் ரிஸ்க்கு. ஏன்னா மார்க்கெட் எப்போ டவுன் ஆகும்னு யாருக்கும் தெரியாது. லாங் டேர்மாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 5 to 10 years ஹரிசானில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஆக்சுவலி இதுதான் வெல்த் கிரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். பிகினர்ஸ் பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, மார்க்கெட் 5% இறங்கினாலே இமீடியட்டாக பேனிக் ஆகிடுறாங்க, அதை செல் பண்ணிடுறாங்க. அது மார்க்கெட் ரிஸ்க் இல்லை, இது டிசிஷன் ரிஸ்க். ஸோ இதை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்ட் ரிஸ்க் இல்லை, ராங் டைமில் நீங்கள் எக்ஸிட் பண்ணாதான் ரிஸ்க். ஸோ இப்போ சேஃப்டி பற்றி பேசுவோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எஃப்டிங்கிறது சேஃப், மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ரிஸ்க். ஆனால் இதை ஒரு சிம்பிள் அனாலஜியில் நம்ம புரிஞ்சுக்கலாம். எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்கள் காரை கேரேஜில் நீங்கள் லாக் பண்ணி வைக்கிறது மாதிரி. சேஃப் தான், ஸ்க்ராட்ச் ஆகாது, டேமேஜ் ஆகாது. ஆனால் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது உங்கள் டெஸ்டினேஷனுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகாது. மியூச்சுவல் ஃபண்ட் என்னென்னா ஹைவேல கார் டிரைவ் பண்ணுறது மாதிரி. உங்கள் ஜேர்னி இருக்கும், கொஞ்சம் பம்ப்ஸ் இருக்கும், ஆனால் அதுதான் உங்களை நீங்கள் நினைக்கிற டெஸ்டினேஷனுக்கு உங்களை ரீச் பண்ண வைக்கும். ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்னென்னா இன்ஃப்ளேஷன். சைலண்ட்டாக உங்கள் பண வேல்யூவை சாப்பிட்ற ஒரு ஃபேக்டர் இது. எக்ஸாம்பிள், நீங்கள் எஃப்டியில் 6% ஏர்ன் பண்ணுறீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ஒரு 6% இருந்ததுன்னா ரியல் ரிட்டர்ன் என்ன இருக்குன்னு பாருங்கள், 0. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, உங்கள் பணம் க்ரோ ஆகலை, ஆக்சுவலி வேல்யூ குறையுது. ஸோ சேஃப்னு நினைக்கிற இடத்துல க்ரோத் இல்லை. மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணும்? இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண சான்ஸ் இருக்கு. எஸ், ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும், பட் அது என்னன்னா உங்களோட பெட்டர் ரிட்டர்ன்ஸுக்கு நீங்கள் கொடுக்குற ப்ரைஸ். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா எஃப்டி கேபிட்டல் சேஃப், மியூச்சுவல் ஃபண்டில் வெல்த் க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்குது. ரெண்டும் முக்கியம். ஆனால் உங்கள் கோலுக்கு நீங்கள் கரெக்டான டூலை சூஸ் பண்ணாதான் ஸ்மார்ட் மூவாக இருக்கும். ஸோ ஃபைனல் கொஸ்டின், மியூச்சுவல் ஃபண்ட் சேஃபா இல்லை ரிஸ்கியா? இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் ரெகுலேட் பண்ணுறது செபி, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் வச்சுருக்காங்க, டிரான்ஸ்பரன்சி இருக்குது. ஸோ பணம் போயிடும்னு சொல்கிறது மோஸ்ட்லி மித்து. ஆனால் ஒரு ரியாலிட்டி இருக்குது, நாலேஜ் இல்லைன்னா பயம் வரும், நாலேஜ் இருந்தால் கிளாரிட்டி வரும். ஸோ அதனால் நீங்கள் டிப்ஸை கேட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ட்ரெண்டை பார்த்து ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு கோலை வச்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சிம்பிள் ரூல் தான். உங்கள் கோல் 5 yearsக்கு மேலே இருந்தது அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுக்கு சூட் ஆகும். இல்லை உங்கள் கோல் ஷார்ட் டேர்மாக இருந்ததுன்னா எஃப்டி இல்லை சேவிங்ஸ் தான் பெட்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க, பிக்கஸ்ட் ரிஸ்க் மார்க்கெட் இல்லை, இன்ஃப்ளேஷனுக்கு எதிராக நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறது தான் பெரிய ரிஸ்க். ஸோ ஃபைனலாக ஒரு தாட், மார்க்கெட் ஒரு டூல் தான், அதை யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு தான் பெனிஃபிட். பயம் வச்சுக்கிட்டு டிசிஷன் எடுக்காதீங்க. அதுக்கு பதிலாக உங்களோட கோல்ஸ், டைம் ஹரிசான், டிசிப்ளின், இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து யோசிச்சு பாருங்க, உங்கள் சேவிங்ஸ் கேரேஜில் பார்க் பண்ணியிருக்கா இல்லை ரோடில் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கான்னு. சாய்ஸ் உங்கள் கையில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங். Mutual fund investments are subject to market risk. Read all scheme related documents carefully.